ஆபிரகாமை தேவன் பெயர் சொல்லி அழைத்த பொழுது வெறும் ஆபிரகாமை பார்க்கவில்லை, ஆபிரகாமுக்கு பின்னால் நட்சத்திரங்களைப் போல ஆவிக்குரிய சந்ததியும் யூத ஜனங்களையும் தேவன் கண்டுதான் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் சொன்னார். வெறும் ஆபிரகாம் என்று ஆசீர்வதிக்கவில்லை, ஆபிரகாமை அழைத்த பொழுது அவனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அநேகம் சந்ததியை கர்த்தர் பார்த்து ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தகப்பன்மாரே, இன்றைக்கு பரலோகம் உங்களை பார்க்கும் பொழுது உங்களை ஒரு தனிப்பட்ட நபராக பார்ப்பது கிடையாது. உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அநேக ஆவிக்குரிய சந்ததிகளை, தலைமுறைகளை இன்றைக்கு பரலோகம் பார்த்து உங்களை இன்றைக்கு பரலோகம் வாழ்த்துகிறது, கனப்படுத்துகிறது. அந்த சந்ததிகளை கர்த்தர் பக்தியுள்ள நீதிமானின் சந்ததியாக வாழ்த்த விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.